சிவன் வேலைக்கார சிறுவனாக வந்த மர்மம் தெரியுமா? பிரபல கவிஞர் வித்யாபதியிடம் உகனா என்ற சிறுவன் வேலைக்காரனாக சேர்ந்து அற்புதமாக பணியாற்றினான். ஒரு நாள் வித்யாபதி வெளியூருக்கு சென்றபோது சிறுவனும் பெட்டியை சுமக்க அவருடன் சென்றான். சற்று நேரத்தில் வித்யாபதிக்கு களைப்பு தாகம் ஏற்பட சிறுவன் காலால் பூமியை அழுத்த கங்கை நீர் பீரிட்டு வந்தது. அதிசயம் கண்ட வித்யாபதி, உண்மையை சொல், நீ யார் என்று கேட்க சிறுவன் சிவபெருமானாக காட்சியளிக்க வித்யாபதி திடுக்கிட்டார். சிவன், உன் பாடல்களை கேட்கவே நான் வேலைக்காரனாக வந்தேன் என்றார். வித்யாபதி சிவனிடம், என் பூஜையின் பலனாக நீங்கள் என்னை விட்டு போகவே கூடாது என்று கூற, சிவன், சிறுவனாகவே உன்னுடன் இருப்பேன், நான் யார் என்பதை நீ யாரிடமும் சொல்லக்கூடாது என்றார். வித்யாபதியும் சம்மதித்தார். ஒரு நாள் வித்யாபதியின் மனைவி கோபத்தில் சிறுவனை அடிக்க இதை பார்த்த வித்யாபதி துடித்து, சிவனையே அடித்து விட்டாயே என்று அலற அக்கணமே சிவன் மறைந்தார். அதனால் வித்யாபதி பெரும் துயரத்தில் ஆழ்ந்து சிவனை நினைத்து பாடல் பாட வித்யாபதியின் பக்திக்கு ஈடாக கங்கை நதி தன் போக்கை மாற்றி அவரது வீட்டுக்கு வந்தது. கங்கை நதியையும் சிவபெருமானையும் தன்னிடம் வரவழைத்த வித்யாபதி நூற்றுக்கணக்கான பக்தி பாடல்களை இயற்றி உலகை ஈர்த்தவர்.